அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணினா ஒரு பலனை கொடுப்பார். ஆமென். ஒரு பலனை கொடுப்பார். ஹalleluya. அவர் சத்துவனாவில் சத்துவத்தை பெருகப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த காலவரையில நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலனை நீ கொடுப்பார். ஆமென். எந்தெந்த பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனம் மாறப்போகுது. பலவீனம் நீ மாறப்போகுது. ஹalleluya. எத்தனை வருஷம் ஒரு பலவீனப்படுத்தா அந்த ஆவியா வேறப்படுது. வேதத்துல வாசிக்கலையா? பலவீனப்படுத்த ஒரு ஆவி. ஆமென். ஒரு அம்மா பிடிக்குது. ஆமென். ஆனா அந்த சபையில வந்து ஆண்டோட வார்த்தையை கேட்கும்போது அந்த பலவீனப்படுத்த ஆவி என்ன பண்ணிச்சான்? ஓடி போச்சு. ஹalleluya. இந்த வாழ்க்கையில பலவீனப்படுத்த ஆவியா ஓட போகுது. கர்த்தர் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் இருந்தாலும் எத்தனை நாட்கள் இருந்தாலும் அந்த பலவீனம் ஏதோ ஒரு பலவீனம் இன்னைக்கு அடிமைப்படுத்திருக்கிறதா அந்த பலவீனம் இன்னைக்கு மாற போகுது. ஹalleluya. ஹalleluya. பாருங்க கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹalleluya. இயேசு ராஜாவை கொண்டாடும் போது நமக்கு மிகுந்த ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவரை மறந்து தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கும்போது தேவன் வாழ்க்கை அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில எந்த காத்துல நீங்க சிறைப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியம் என் ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். ஹalleluya. வசந்த வாசிக்கலாமா? சீக்கிரமா யோவான் சுவிசேஷம் 1 50 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவரை காண்பாய் என்றார். ஹalleluya. அதற்கு பார்த்து சொல்லுங்க. இதிலும் பெரிதானவரை காண்பாய். இதிலும் பெரிதானவரை. ஆமென். இதிலும் பெரிதானவரை காண்பாய். ஆமென். நிச்சயமா விசுவாசிக்கிறீங்களா? இப்போது இருக்கிற காட்டில் ஆண்டு பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. இதிலும் பெரிதானவரை பார்க்க போறீங்க. ஆமென். நீ விசுவாசிங்க. ஆமென். வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல நீ வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆனால் நீ விசுவாசிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவரை காண்பாய். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டு நாட்களுக்கு முன்பாக இங்க வரும்போது எத்தனை பேர் அவர்களை பார்த்திருக்கீங்க? ஆமென். ஹalleluya. கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. ஆமென். கர்த்தர் இவ்வளவு ஆலயத்தை கொடுத்து ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. 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 அப்போது அந்த வீட்டுக்கு நேரா ஒரு சின்ன ஒரு 10 இருக்கும், அவ்வளவுதான். அந்த இடத்துல வைத்து ஆராதனை
செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நீங்க விசுவாசித்தால் நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். இந்த ஆலயம் நிரம்பி வழிய போகுது. ஆமென். இந்த ஆலயம் நிரம்பி வழிய போகுது. அடுத்த ஆலயம் நடக்கும். ஆமென். ஆமென். இரண்டாவது ஆலயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இரண்டாவது ஆலயம் நடக்கும். ஹalleluya. எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆமென். ஹalleluya. நிச்சயமா இதுல பெரிதானவர்களே நிச்சயமா காணப்பாருங்க. இப்போது இருக்கிற பார்க்கிறோம். ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தப்படுறார். வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடந்து போகலாம். சங்கீதம் 40 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹalleluya. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து. ஹalleluya. தாவீது வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருடைய தேவனுடைய மனுஷன். ஹalleluya. பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் சொல்லுகிற காரியம் வார்த்தையை பாருங்க. நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன். உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் சொன்னீங்க, நீங்க வேதனையோடு இருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், நான் கனியோடு இருக்கலாம். ஏன் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன், எனக்கு அற்புதம் நடக்கலையே என்று நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். ஆமென். என் கூப்பிடுதலை கேட்டார். ஹalleluya. ஹalleluya. குடியிலும் பயங்கரமான அந்த சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஹalleluya. ஏதோ ஒரு காலத்தில் நீங்க வேதனையோடு கண்ணீரோடு கலங்கிட்டு இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன். எந்த சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம், அந்த ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்பார். உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கலாம். என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, எத்தனையோ நாள் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறது, அல்லது என் குழந்தைக்கு அந்த ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைக்கு ரட்சிக்கப்படவில்லை, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லை, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்க கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூப்பிடுதலை கேட்பார். ஹalleluya. உன் கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவன். ஹalleluya. மனுஷர் கேட்க மாட்டாங்க. நீங்க மனுஷருக்கு போய் உங்க குறையை சொன்னா ஹalleluya எல்லாம் கேட்பாங்க. ஆனாலும் அவர் பின்னாடி போய் நேரமாய் பேசுவார்கள். ஆனால் நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு பதில் அளிக்கிற தேவன்.